Okay, yes. So இந்த செஷன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட் இஸ் சர்வீஸ் நவ். சர்வீஸ் நவ்ல டிக்கெட்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும், அதுல S1 டிக்கெட்னா என்ன, S2 டிக்கெட்ஸ், S3 டிக்கெட்ஸ் என்ன, அதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஸோ சர்வீஸ் நவ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டூல். என்ன டூல் அப்படின்னா டிக்கெட் ஜென்ரேட்டிங் டூல். ஓகே, இப்போ சர்வீஸ் நவ் போர்ட்டல் எடுக்கிறாங்க. இதுல இமேஜஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, பட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சர்வீஸ் நவ் போர்ட்டல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து டிக்கெட்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த சர்வீஸ் நவ் போர்ட்டல்ல டிக்கெட்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல என்ன டிக்கெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சி there is a process for ITIL process. சரிங்களா, ITIL ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ITIL ப்ராசஸ் மூலமா தான் எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா, சி there is a protocol. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது, அப்படி அந்த பிரச்சனை வர்றப்ப அதுக்கு எவ்வளவு நேரத்துல சொல்யூஷன் கொடுக்கறது. சரிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் சர்வீஸ் நவ் போர்ட்டல் வந்து. நம்ம ஐடில ஃபுல்லாவே சர்வீஸ் நவ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நிறைய டூல்ஸ் இருக்குது சர்வீஸ் நவ் தவிர்த்து. கயோகேன்னு ஒரு டூல் இருக்குது, நிறைய டூல் இருக்குது. பட் மோஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சர்வீஸ் நவ் தான் யூஸ் பண்றோம். சோஃபார் நான் இது வரைக்கும் நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணதில்ல. ஒரே ஒரு கம்பெனில மட்டும் கயோகே டூல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். மித்த எல்லா கம்பெனிலுமே கார்பரேட் கம்பெனில ஃபுல்லாவே சர்வீஸ் நவ் டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நீங்க இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்வீஸ் நவ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா டிக்கெட் ஹேண்டில் பண்ணிடலாம். பட் சர்வீஸ் நவ் வந்து அவ்வளவு பெரிய டிஃபிகல்ட்டிஸான ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு ஈஸியானதுதான். நீங்க ரொம்ப கஷ்டம்லாம் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. சர்வீஸ் நவ் வந்துட்டு நீங்க ஒரு கேட்டி எடுத்தாலும் சர்வீஸ் நவ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் நவ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிக்கெட்ஸ் வந்து நம்ம டிக்கெட் நம்பர்ஸ் இருக்கும். டிக்கெட் நம்பர்ல வந்துட்டு யார் பேர்ல அசைனா இருக்கோ அவங்க பேர் வரும். அந்த டிக்கெட் ஸ்டேட், அந்த டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆனது, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த டிக்கெட் வந்து எதுக்காக கிரியேட் ஆனது, இதுதான் சர்வீஸ் நவ். இப்படிதான் இருக்கும் அந்த போர்ட்டல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சர்வீஸ் நவ் வந்து இப்படிதான் இருக்கும். சரிங்களா, டிக்கெட்ஸ் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஐஎன்சின்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தான். இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இதுல ஐஎன்சின்னு இருக்கு பாருங்க. இன்சிடென்ட் நம்பர். நம்ம வந்து சர்வீஸ் நவ்ல ஜென்ரேட் ஆகிறது டிக்கெட் சொல்லுவோம் அல்லது இன்சிடென்ட்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இன்சிடென்ட் கால் பண்ணுவோம், டிக்கெட் கால், வாட் எவர் இட் இஸ். அந்த இன்சிடென்ட் தான் ஐஎன்சி அப்படின்னு ஒரு நம்பர். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஐஎன்சி 003 004 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வந்து இருக்கும். அந்த இன்சிடென்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்ப ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனில வந்து லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்குறப்ப அவங்களோட ஒர்க்கை எப்படி எவால்வேட் பண்றது, இந்த டிக்கெட்ஸ்க்கான ரீசன் என்னன்னு சொல்றேன், ஏன் டிக்கெட் நம்ம வச்சிருக்கோம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஒர்க்கை எவால்வேட் பண்றதுக்கான ஒரு இதுதான் அந்த டிக்கெட்ஸ். நீங்க எத்தனை டிக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அப்ரைசல் கொடுக்கணும். சரிங்களா, அந்த அப்ரைசல்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி வேலை பார்த்துருக்கீங்க
அப்படின்னு சொல்லி எவால்வேட் பண்ணுவாங்க. அதை எதை பேஸ் பண்ணி எவால்வேட் பண்ணுவாங்கன்னா, அந்த டிக்கெட்ஸை பேஸ் பண்ணி எவால்வேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து எத்தனை இன்சூரன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அது S1 S2 S3 அதுல எந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஓகே, அதை SLAக்குள்ள க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா. SLA மீன்ஸ் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியும் டை அப் பண்றப்ப போட்டுக்கிறது. SLA பத்தி இதுக்கு நான் வர்றேன். ஸோ அந்த அந்த SLAக்குள்ள க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா, க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிக்கெட் வந்து அந்த உங்க கிளையண்ட்டுக்கு போகும். அவங்க ஃபீட்பேக் கரெக்டா கொடுத்துருக்காங்களா, அந்த டிக்கெட்ல கரெக்டான சொல்யூஷன் நீங்க கொடுத்துருக்கீங்களா, எல்லாமே வந்து நம்ம அந்த டிக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. ஸோ என்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்குது, அதை கூட காமிக்கிறேன். இப்ப இது வந்து ஒரு S4 இன்சிடென்ட், S4 டிக்கெட். இந்த டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அலர்ட்ஸ் டிக்கெட். அதாவது இந்த டிக்கெட் எப்படிலாம் நமக்கு வரும்னு சொல்லிடுறேன். டிக்கெட் எப்படி ஜென்ரேட் ஆகும்னு. இந்த சர்வீஸ் டிக்கெட்ஸ் வந்துட்டு அலர்ட்ஸ் மூலமா ஜென்ரேட் ஆகும். ஒண்ணு. செகண்ட், மேனுவலா நம்ம கிரியேட் பண்றது. இப்ப இந்த அலர்ட்ஸ் மூலமா ஜென்ரேட் ஆகிற டிக்கெட்ஸ் வந்து அந்த அலர்ட் டூல் இருக்கு இல்லையா, செக்எம்கே மானிட்டரிங் டூல், அப்புறம் வந்துட்டு பிஆர்டிஜி மானிட்டரிங் டூல், இந்த மாதிரி நிறைய மானிட்டரிங் டூல் இருக்குது. அது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் மானிட்டரிங் டூல்ல இருந்து ஓகே நமக்கு அலர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு ஐ ஹாவ் ஒன் VM. என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் விர்ச்சுவல் மிஷின், சரியா, ஒரு சர்வர். இது ஒரு விண்டோஸ் சர்வர்னு வச்சுப்போம். இது டவுன் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட் மெயிலுக்கு வரும், அஸ் வெல் அஸ் அது சர்வீஸ் நோட்ல டிக்கெட்டும் கிரியேட் ஆகும். அந்த சர்வர் ரொம்ப ரொம்ப ப்ரொடக்ஷன் சர்வரா இருந்தா ஒன்னு S1 டிக்கெட் ஆகும் அல்லது S2 டிக்கெட் ஆகும். அந்த சேம் சர்வர் நான் ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது S4 டிக்கெட் ஆகும் அல்லது S3 டிக்கெட் ஆகும். சரிங்களா. நம்ம இன்சூரன்ஸை கேட்டகரி பண்ணியிருப்போம், S1 S2 S3 S4ன்னு. சில கம்பெனியில் அதை P1 P2 P3 P4, அதாவது ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3, ப்ரியாரிட்டி 4 அப்படிம்பாங்க. இது S ஃபார் செவியாரிட்டி, செவியாரிட்டி 1, செவியாரிட்டி 2, செவியாரிட்டி 3 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ போன கம்பெனியில் ஒர்க் பண்றப்ப அது வந்து P1 P2ன்னு கால் பண்ணுவோம். இப்ப கரண்ட் கம்பெனில நான் ஒர்க் பண்ற கம்பெனில S1 S2 S3 நம்ம வந்து கால் பண்ணுவோம். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிக்கெட் வந்து S1 டிக்கெட்ஸ். செவியாரிட்டி 1, அதாவது P1 டிக்கெட்னு சொல்லுவோம், அது S1, P1 or S1 whatever it is. ப்ரியாரிட்டி 1 ஆர் செவியாரிட்டி 1 ரொம்ப ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி நீங்க கொடுக்கணும் S1 டிக்கெட்டுக்கு. தென் அதுக்கு அடுத்து S2 டிக்கெட்டுக்கு செகண்ட் கேட்டகரி, அடுத்து S3, அடுத்து S4. ஸோ இந்த மாதிரி 4 விதமான அலர்ட்ஸ் நமக்கு வரும். சரிங்களா. S1 அலர்ட்டா இருந்துச்சுன்னா வெரி இமீடியட்டா குயிக்கா அந்த டிக்கெட்டை நீங்க வந்து பார்க்கணும். S2 இருந்தா அதே ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. S3 S4னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அது SLA டைம் இருக்குது. இதுக்கு அடுத்து அந்த SLA டைம் பத்தி நான் பேசுறேன். இப்ப இந்த S4ல என்னென்ன டிக்கெட்ஸ் வரும், இந்த S3 என்னென்ன டிக்கெட்ஸ் வரும், இதுல என்ன டிக்கெட்ஸ் வரும்னு சொல்லிடுறேன். இந்த S4ல அது ப்ரியாரிட்டி 4 அல்லது செவியாரிட்டி 4. கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. S4 மீன்ஸ் severity or priority, whatever it is, they can call S4 or P4. இன்டர்வியூல டிக்கெட்ஸ் பத்தி கேட்பாங்க. நீங்க டிக்கெட்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா, டிக்கெட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க, என்ன டூல் யூஸ் பண்றீங்க, எந்த மாதிரி டிக்கெட்ஸ் உங்களுக்கு வரும், S1 டிக்கெட்னா S1 S2 டிக்கெட்ஸ்னா என்ன, டிக்கெட்டை எவ்வளவு நேரத்துல க்ளோஸ் பண்ணுவீங்க, வாட் இஸ் SLA. நான் இப்ப எடுக்கிற டாபிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டினாவது வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வர செகண்ட் ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா டெக்னிக்கல் ரவுண்ட் போயிடும். ஓகே, டெக்னிக்கல் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். லைக் மேனேஜர் ரவுண்ட் ஆர் செகண்ட் ரவுண்ட். அதுல பாத்தீங்கன்னா நான் இப்ப பேசுற சம்பந்தமா தான் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சரி. ஸோ வாட் இஸ் S4 டிக்கெட் அப்படின்னா ஒரு நான் கிரிட்டிக்கலான ஒரு அலர்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த அலர்ட் வந்துட்டு மேபி ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அலர்ட் இருக்கும். உதாரணத்துக்கு எவ்ரிஒன் நோஸ் வாட் இஸ் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். சரிங்களா. உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்ட்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இதை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
So I have a one ESXi. என்கிட்ட ஒரு ESXi இருக்குது. ESXiல 1 TB மெமரி வச்சிருக்கிறேன். சரிங்களா? The physical RAM is 1 TB. பிசிக்கலா 1 TB மெமரி நான் வச்சிருக்கிறேன். One TB memory and 40 CPU. இப்போ 1 TBல மெமரியில threshold limit மெயின்டைன் பண்ணணும். What is the threshold limit? I already told you 1 TB அப்படிங்க 1024 GB. அப்ப 1024 GBல நம்ம கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஒன்னு 30% threshold வேல்யூ மெயின்டைன் பண்ணணும் ஆர் 20% threshold வேல்யூ மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 1 TB 30% அப்படின்னா நீங்க 300 GB ஃப்ரீயா வச்சிருக்கணும். 20 GB அப்படின்னா 20% அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 200 GB ஃப்ரீயா வச்சிருக்கணும். தட் இஸ் கால்ட் threshold லிமிட், threshold வேல்யூ. இப்ப 1 TB மெமரியில எனக்கு என்னோட கம்பெனில வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 20% threshold வேல்யூன்னு வச்சுப்போம். சரிங்களா? இது வேண்டாம், 30% வேண்டாம், மோஸ்ட்லி 20% இருக்கும். ஸோ என்னோட கம்பெனில 20% threshold மெயின்டைன் பண்றேன். அப்ப இஃப் ஐ மெயின்டைனிங் 20% threshold லிமிட் அப்படின்னா I will have to maintain at least 200 GB free space. எனக்கு இந்த ESXi ஹோஸ்ட்ல 1 TBல அட்லீஸ்ட் 200 GB ஃப்ரீயா இருக்கணும். சரிங்களா? அப்ப 200 GBக்கு மேல இதோட யூசேஜ் போறப்ப I will get one alert. That is called warning alert. எனக்கு 10% தான் வந்திருக்கு. இன்னும் எனக்கு 10% ஸ்பேஸே இருக்குது அப்படின்னா I will get critical alert. எஸ், எதுவும் டவுட் இருந்தா அப்படியே என்னைய நிப்பாட்டி கேளுங்க. அப்படியே கவனிக்காதீங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இப்போ என்னோட மெமரி யூசேஜ் வந்து 800 GB தாண்டி போகுது அப்படிங்கிறப்ப ஐ வில் ரிசீவ் 20% வார்னிங் அலர்ட். என்னோட மெமரி அலர்ட் 900 GB தாண்டி போகுது அப்படின்னா ஐ வில் ரிசீவ் கிரிட்டிக்கல் அலர்ட். இந்த வார்னிங் அலர்ட் வந்து மேபி S3 டிக்கெட்டா இருக்கும் அல்லது S4 டிக்கெட்டா இருக்கும். சரிங்களா? இந்த கிரிட்டிக்கல் அலர்ட் வந்துட்டு உங்களுக்கு S2 டிக்கெட்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ESXi ஹோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வார்னிங் அலர்ட், கிரிட்டிக்கல் அலர்ட்னு பிரிச்சிருப்போம். நாட் ஓன்லி ESXi ஹோஸ்ட், எல்லா டிவைஸ்க்கும் டேட்டா ஸ்டோர், ESXi ஹோஸ்ட், விர்ச்சுவல் மிஷின்ஸ், சர்வர்ஸ் எல்லாத்துக்கும், ஈவன் நெட்வொர்க் சுவிட்சஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம மேனேஜ் பண்ற பத்தி நான் சொல்றேன். ஃபயர்வாலுக்கு அலர்ட் உண்டு, நெட்வொர்க் சுவிட்சுக்கு அலர்ட் உண்டு. ஏதாவது நெட்வொர்க் சுவிட்சில் போர்ட் டவுன் ஆனா அலர்ட் வரும், ஃபயர்வால் எதுவும் டவுன் ஆனா அலர்ட் வரும், இல்லை சுவிட்சே டவுன் ஆனா அலர்ட் வரும். இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டீம் பார்ப்பாங்க. நம்ம சைடு ESXi மேனேஜ் பண்றோம் நம்ம, அண்ட் சர்வர்ஸை மேனேஜ் பண்றோம், டேட்டா ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றோம். அப்போ இந்த 3 சொந்தமாக தான் நமக்கு அலர்ட்ஸ் வரும். ஸோ ESXi பொறுத்த வரைக்கும் சிபியூக்கு, மெமரிக்கு நம்ம threshold லிமிட் வச்சிருப்போம். அந்த threshold தாண்டி போறப்ப we will receive the alert, வார்னிங் அலர்ட் அண்ட் கிரிட்டிக்கல் அலர்ட். உங்களுக்கு வார்னிங் அலர்ட்டா இருந்தா அது S3 டிக்கெட்டா இருக்கும் அல்லது S4 டிக்கெட்டா இருக்கும். இதே கிரிட்டிக்கல் அலர்ட்டா அது S2 டிக்கெட்டா இருக்கும். ஓகே, இது வந்து ESXi ஹோஸ்ட் ரிசோர்ஸ், கம்ப்யூட் ரிசோர்ஸ்க்கு. இதே CPU வந்து 40 CPU இருக்கு அப்படின்னா எனக்கு 35 CPU யூசேஜ் கிராஸ் பண்றப்ப ஐ வில் ரிசீவ் ஒன் அலர்ட். அந்த அலர்ட் எனக்கு டிக்கெட்டா ஜெனரேட் ஆகும். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் ஜெனரேட் ஆகுறது. அந்த அலர்ட், அந்த டிக்கெட்டிங் டூல் இருக்கு இல்லையா, அந்த டிக்கெட்டிங் டூல்ல whenever it's triggering the alert, the ticket will generate automatically. ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் நம்ம பக்கெட்டுக்கு வந்துடும். ஒவ்வொரு டேவுக்கும் ஒரு பக்கெட் இருக்கும், லைக் டிக்கெட் பக்கெட்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆஃபீஸ்ல நெட்வொர்க் டீம், ஃபயர்வால் டீம், VMware ஆப்ரேஷன் டீம், அப்புறம் லினக்ஸ் டீம், இந்த மாதிரி டீம்ஸ் இருக்கும். அப்போ இந்த டிக்கெட் வந்து VMware டீம்னா இந்த டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா VMware டீமுக்கு சர்வீஸ் டெஸ்க் டீம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சர்வீஸ் டெஸ்க். ஓகே, there is a team called service desk.
இந்த சர்வீஸ் டெஸ்கோ டீமோட வேலை என்னன்னா, அவங்க டிக்கெட்டை பார்க்கணும், பார்த்துட்டு இந்த டிக்கெட் இந்த டீமுக்கு போகணும்னு சொல்லி the service desk team assign the ticket to concerned team. லைக் இது வந்து ESXi அலர்ட்டா இருந்தா they will assign to நம்ம டீம் VMware டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க. இதே ஒரு லினக்ஸ் அலர்ட்டா இருந்தா they will assign to லினக்ஸ் டீம். இதே ஒரு சுவிட்ச் அலர்ட்டா இருந்தா they will assign to நெட்வொர்க் டீம். சரிங்களா? ஸோ the first level service desk team சொல்லுவாங்க. அந்த service desk team assign the ticket to concerned கன்சர்ன் டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க. யாருக்கு அந்த டிக்கெட்டோ அவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. இதான் சர்வீஸ் டெஸ்கோட மெயினான வேலை இது. ஓகே, கமிங் டு த அலர்ட் ஸ்பாட். ஸோ வார்னிங் அலர்ட், கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். என்ன மாதிரியான அலர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ESXi CPU அலர்ட், மெமரி அலர்ட், அப்புறம் ESXi டவுன் அலர்ட்ஸ். இப்போ ESXi டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு S1 டிக்கெட்டா ஜென்ரேட் ஆகும். செவியாரிட்டி 1 அல்ல P1 சொல்லுவோம், S1 சொல்லுவோம். S1 டிக்கெட்டா ஜென்ரேட் ஆகும். ESXi டவுன். ஏன் அப்படின்னா ESXi டவுன் ஆச்சு அப்படின்னா என்டையர் ப்ரொடக்ஷனே டவுன். லைக் அதுல ரன் ஆகிற VMs எல்லாமே டவுன் ஆயிரும். அப்ப அது S1 டிக்கெட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். S1 டிக்கெட் அப்படிங்கிறப்ப ரொம்ப குயிக்கா நம்ம வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஹை ப்ரியாரிட்டிஸ், நீங்க உடனே அதை பார்த்தாகணும். சரிங்களா? ஸோ ESXi பொறுத்த வரைக்கும் ESXi டவுன் அலர்ட்ஸ் வரும், மெமரி அலர்ட்ஸ், CPU மெமரி யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ், CPU யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ் வரும். ஓகே, இது மெயினா வர்றது. அப்புறம் டேட்டா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்டோர் யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ் வரும். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது. அந்த டேட்டா ஸ்டோர் வந்து 10 TB வச்சுப்போம். So I have one data store. The data store வந்து 10 TB data store. இது 10 TB வச்சுப்போம் நம்ம. 10 TB ல 20% threshold value எவ்வளவு? 2 TB. சரிங்களா? 2 TB free space இருக்கணும். We need to maintain 2 TB free space. அப்ப 8 TB வந்து யூஸ் ஆயிக்கலாம். 8 TBக்கு மேல டேட்டா ஸ்டோர் யூட்டிலைஸ் ஆகுறப்ப we will receive the critical alert. இதே இது 9 TBக்கு மேல இந்த டேட்டா ஸ்டோர் யூட்டிலைஸ் ஆகுறப்ப we will receive the 8 TBக்கு மேல போறப்ப கிரிட்டிக்கல் வார்னிங் அலர்ட் வரும். 9 TBக்கு மேல யூசேஜ் போறப்ப கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். So the warning alert will be S2, S3 ticket, S3, S4 ticket. The critical alert will be S2 ticket. Suppose the data store down அப்படின்னா we will receive S1 ticket. நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ், அப்புறம் விர்ச்சுவல் மிஷின் அலர்ட்ஸ், VM டவுன் அலர்ட். VM டவுன் அலர்ட் வந்து நமக்கு S2 டிக்கெட்டா வரும். ஏன்னா அது ஒரே ஒரு VM தான் இம்பாக்ட் ஆகுது. நல்லா நினைச்சுக்கோ. VM டவுன் அலர்ட், ஒரு VM வந்து டவுன் ஆகுது, which means அந்த VM ஆக்சஸ் ஆகல அப்படின்னா நமக்கு அலர்ட் ட்ரிகர் ஆகும். அப்ப நமக்கு அது வந்து S2 டிக்கெட்டா வரும். சரிங்களா? S2 டிக்கெட்டா வரும். இது வந்து ஒரே ஒரு VM தான் இம்பாக்ட் ஆயிருக்கு, அதனால S2 டிக்கெட்டா வரும். இதே இது மல்டிபிள் VM இம்பாக்ட் ஆயிருக்கு, ஒரு ESXi டவுன் அப்படின்னா நமக்கு S1 டிக்கெட்டா வரும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபரன்ஸ் புரியணும். சரிங்களா? ஸோ VM டவுன் அலர்ட் வரும். இதெல்லாம் வந்து நமக்கு காமனா வரக்கூடிய அலர்ட்ஸ் எல்லாமே. இதை தவிர்த்து ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னு வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட். ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ESXi ஹார்ட்வேர் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுற மாதிரி இருந்தா we will receive the hardware sensor alert. லைக் மெமரி ஏதோ ஒரு சென்சார், லைக் ஹார்ட்வேர் சென்சார்ங்கிறது அந்த ஹார்ட்வேர் லெவல்ல இருக்கிற ஒரு சென்சார் அலர்ட். ஏதோ ஒரு ஹார்ட்வேர் ஃபால்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அல்லது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா we will receive the alert. ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் வரும். அது வந்து S3, S4 டிக்கெட்டா நமக்கு வந்து வரும். சரிங்களா? அந்த ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் நீங்க வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா we will have to check the hardwares. அந்த ஹார்ட்வேர் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, ILO லாகின் பண்ணி செக் பண்ணணும், ஹைட்ராக்ல லாகின் பண்ணி செக் பண்ணணும், எல்லா ஹார்ட்வேரும் ப்ராப்பரா இருக்கா, எதுவும் அலர்ட் இருக்கு அதுல வந்து எது கிரிட்டிக்கல் அலர்ட் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அந்த ஹார்ட்வேர் லாக் HS லாக் டவுன்லோட் பண்ணி வெண்டர் கொடுக்கணும். கொடுத்து அவங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் we will get a solution. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம மெயினா வருது அலர்ட்ஸ். அதுக்கு அடுத்து OS லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா C டிரைவ் அலர்ட், E டிரைவ் அலர்ட். இப்போ நம்ம சொன்ன இதே சேம் கான்செப்ட் தான். C டிரைவ் வந்து 100 GB இருக்கும். அது 8 GB தாண்டறப்ப we will receive the warning alert. அது 90 GB தாண்டறப்ப we will receive the critical alert. C drive alert, D drive alert, D drives, drive alert போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி அலர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். இது எல்லாமே நமக்கு டிக்கெட்டா ஜென்ரேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் இதெல்லாமே we will call it as a இன்சிடென்ட்ஸ். இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுறது. அந்த ஜென்ரேட் ஆகிற டிக்கெட்ஸ் வந்துட்டு சர்வீசஸ் நமக்கு அசைன் பண்ணுவாங்க அந்த டிக்கெட்டை. தென் அதுக்கப்புறம் சம் கிளைண்ட்ஸோ கஸ்டமரோ அவங்களே டிக்கெட் கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்னோட சர்வர் வந்து ஸ்லோவா இருக்குது, ஐம் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் மை சர்வர் இஸ் நாட் பிங்கிங். இந்த மாதிரி அவங்களே ஒரு டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ இன்சிடென்ட் டிக்கெட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிறது இன்சிடென்ட் டிக்கெட்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாட் இஸ் இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல ஒன்று ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிற டிக்கெட்ஸ் இருக்குது அலர்ட்ஸ் மூலமா. இன்னொன்று மேனுவலா அவங்க கிரியேட் பண்ண டிக்கெட். அவங்க எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா சர்வீசஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க, அல்லது சர்வீசஸ்க்கு மெயில் பண்ணி சொல்லுவாங்க, ப்ளீஸ் கிரியேட் த டிக்கெட். எப்படி எப்படி மெயில் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி மெயில் பண்ணுவாங்கன்னா, ஹை சர்வீஸ் டெஸ்ட் டீம், I'm facing issue in my server. IP address. IP address, அந்த சர்வரோட IP address கொடுப்போம். 192.168.2. இந்த மாதிரி IP address கொடுத்துட்டு சர்வர் IP address கொடுத்து அப்புறம் அதோட VM நேம் கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு ப்ளீஸ் கிரியேட் டிக்கெட்னு சொல்லி டிக்கெட் கிரியேட் பண்ணிடுவோம். தென் the services will create the அவங்களே மேனுவல் டிக்கெட் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு they will assign to the concerned team. இப்போ இது வந்து என்ன இஷ்யூ பார்ப்பாங்க, சர்வர் நாட் ரீச்சபிள், சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியலையா, ஓகே இதை வந்து விண்டோஸ் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், என்னோட VM டவுன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்றாங்கன்னா then we will transfer the services transfer the ticket to our team. VMware டீமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, தென் I will come to the SLA part. ஒரு இன்சிடென்ட் வந்தா எவ்வளவு நேரத்துல நீங்க அந்த இன்சிடென்ட்டை வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதா SLA. SLA மீன்ஸ் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இப்போ எனக்கு S1 டிக்கெட் வந்து எவ்வளவு நேரத்துல பார்க்கணும், P1 டிக்கெட் வந்து எவ்வளவு நேரத்துல பார்க்கணும் அப்படிங்கிறதா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இப்போ இதே இது எனக்கு S1 டிக்கெட் வருது அப்படின்னா அதை நீங்க 15 நிமிஷத்துக்கு உள்ளேயே you will have to response. There is an option called response time and resolution time. 15 நிமிஷத்துக்கு உள்ள you will have to response for S1 tickets. அந்த ரெசல்யூஷன் டைம் பாத்தீங்கன்னா 3 hours. 3 ஹவர்ஸ்ல அதை நீங்க சொல்யூஷன் கொடுத்துருக்கணும். சப்போஸ் 3 ஹவர்ஸ் சொல்யூஷன் கொடுக்க முடியாட்டி அந்த டிக்கெட்லயே there is ஆப்ஷன் கால்ட் வெயிட்டிங் ஆன் வெண்டர், வெயிட்டிங் ஆன் கஸ்டமர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் இந்த இடத்துல இருக்கும். இதை பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு டிக்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும், நமக்கு அசைன் பண்ணுவாங்க. டிக்கெட் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிக்கெட் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னு இருக்கும். சரிங்களா? ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னு இருக்கும். ஒன்ஸ் அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னு மாறினதுக்கு அப்புறமா then we will change the status. அந்த டிக்கெட் வந்துட்டு என்ன காரணத்துக்காக நம்ம வச்சிருக்கோம், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ வெயிட்டிங் ஆன் வெண்டர் அப்படின்னா அந்த டிக்கெட் வந்துட்டு நம்ம ஒரு கேஸ் ரைஸ் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ESS கோஸ் டவுன், எனக்கு வந்து அது வந்து ஒரு S1 டிக்கெட்டா ரைஸ் ஆயிருக்கு. ஆனா அது ஒரு ஹார்ட்வேர் ஃபால்ட். இப்போ ஹார்ட்வேர் ஃபால்ட் நம்ம கையில கிடையாது, அதுக்கு 3 மணி நேரத்துல நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஐ வில் புட் த டிக்கெட் அண்ட் வெயிட்டிங் அண்ட் வெண்டர். ஸோ தட் வெயிட்டிங் அண்ட் வெண்டர்னு போட்டு SLA பிரீச் ஆகாது. தட் இஸ் கால்ட் SLA பிரீச்னு சொல்லுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் டிக்கெட்டோட SLA பிரீச் ஆகவே கூடாது. அப்படி SLA பிரீச் ஆச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ஆன்சர். எஸ்கலேட் பண்ணுவாங்க, கஸ்டமரோ கிளைண்டோ எஸ்கலேட் பண்ணுவாங்க, எதுக்கு SLA பிரீச் ஆச்சுன்னு.
அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். கொடுக்கலாட்டி பெரிய பிரச்சனை ஆக்குவாங்க. அதனால எஸ்எல்ஏ பிரீச் ஆகக்கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ S1 டிக்கெட்ஸ் இப்போ யூஸ்வலா டிக்கெட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கும். நீங்க நீங்க அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா யூ கேன் ரிசால்வ் த டிக்கெட்ஸ். தேர் இஸ் ஆப்ஷன் கால் ரிசால்வ்டு. நீங்க ரிசால்வ்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரிசால்வ் ஆயிரும். ஓகே. If it is anything waiting on vendor, you can put it as a waiting on vendor. Then S2 ticket கோட டைம் பாத்தீங்கன்னா S2 டிக்கெட்டோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 1 hour. 1 hourல நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதோட ரெசல்யூஷன் டைம் வந்து 6 hours. 6 hoursல நீங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். If suppose 6 hours சொல்யூஷன் கொடுக்க முடியலாட்டி you have to mention the reason. அது waiting on customer or waiting on vendor, whatever it is. Waiting on customer அப்படின்னா அல்லது waiting on client அந்த மாதிரி சம்திங் இருக்கும். அப்படின்னா அவங்க சைடு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க டிலே ஆகுதோ அல்லது அவங்க ஏதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு S1 டிக்கெட் வந்திருக்கு. அந்த S1 டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சாரி S2 டிக்கெட் வந்திருக்கு. அந்த S2 டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் CPU யூட்டிலைசேஷன் அலர்ட். அந்த விர்ச்சுவல் மிஷினோட CPU அதிகமா கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லி வருது. அப்ப அது அதிகமா கன்சியூம் ஆகுது அப்படின்னா ஐ ஹவ் செக்ட் தட் அந்த OS லெவல்ல ஒரு சர்வீஸ் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுது. அப்ப சொல்யூஷன் வந்து CPU இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை உடனே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. தேர் இஸ் சம் ப்ரோட்டோகால்ஸ். அதை அவங்க அப்ரூவல் வாங்கணும். தென் அவங்க வந்து டவுன் டைம் கொடுக்கணும். அப்ப ஐ வில் புட் இட் இஸ் வெயிட்டிங் ஆன் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் எப்போ டவுன் டைம் கொடுக்குறாங்களோ தென் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் த CPU. அப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த அலர்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆயிரும். சரிங்களா? புரியுதா? டவுட்ஸ் இருக்கா கைஸ்? எதுவும் குழப்பற மாதிரி இருக்கா? டவுட்ஸ் தான் கேளுங்க. சொல்லுங்க. புரியுது பிரதர். எனக்கு சின்ன டவுட்டு. ஸோ இப்போ அந்த விஎம்ல வந்து நிறைய CPU கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுதுன்னா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ்ல போய் மானிட்டரிங் பண்ணலாம் தானே பிரதர்? அந்த அட்வான்ஸ் லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு செக் பண்ணலாம் தானே? செக் பண்ணிட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு சொல்லலாம். கரெக்டா? கரெக்ட் தான். நீங்க மானிட்டர் பண்ணி எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்குது. கடைசியா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா we will have to put the ticket in waiting on customer. நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி கடைசியான ஆப்ஷன் தான் இன்க்ரீஸ் பண்றது. சரிங்களா? ட்ரபிள் ஷூட் பண்ணணும் நம்ம. ஓகே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு பிரதர். ஸோ இப்போ ஹார்ட்வேர்ல வந்து சிஎம்எஸ் பேட்டரியும் ஒரு காம்போனன்ட் தான். கரெக்டா? ஹார்ட்வேர் காம்போனன்ட். சோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது கிரிட்டிக்கல் அலர்ட்ஸா இல்ல வந்து இல்ல அது வார்னிங் அலர்ட்ல தான் வரும். ஓகே. சோ இப்போ வந்து இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ பிசிக்கல் சர்வர்ல வந்து நம்ம வந்து ரைடு கான்ஃபிகர் பண்ணி தான் வந்து EXSI ஹைப்பர்வைசர் இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். சோ அதுல வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் டவுன் ஆயிடுச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கல் அலர்ட்டா இல்ல வந்து வார்னிங் அலர்ட்டா பிரதர்? ஆனா நம்ம வந்து ரெடிடன்சி பர்பஸ்க்காக அந்த ரைடு கான்ஃபிகர் பண்ணிட்டு ஒன்னு கிரிட்டிக்கல். ஓகே ஓகே பிரதர், தேங்க் யூ. ஏன்னா மெயினான ஒரு டிவைஸ் போயிடுச்சுல. சரிங்களா? ஓகே. டெஸ்ட் டிக்கெட்டா இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் டைம் ரெசல்யூஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா 24 hours. S4 டிக்கெட்டா இருக்கு. Eight hours response time. And 2 days solution time. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் SLA? S1 க்கு என்ன SLA, S2 க்கு என்ன SLA கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. SLA கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த டைமிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிள் அது இல்ல கம்பெனி டிஃபரெண்ட் ஆகும்? மேபி கம்பெனிக்கு அது அவங்களோட போடுற அக்ரிமெண்ட் பொறுத்து. ஓகே. இது வந்து ஒரு காமனான, நான் சொல்றது ஒரு காமனான ஒரு SLA. அது டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனியை பொறுத்து சம்டைம்ஸ் வேறுபடும். பட் இது காமன் SLA இது.
சரிங்களா? அது என்னன்னா அவங்க அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா? இப்ப ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ வந்தா இந்த டைம்ல சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க எஸ்எல்ஏ பிரீச் பண்ணக்கூடாது, இந்த டிக்கெட் இந்த டைம்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் சர்வர் ஃபுல்லா S2 டிக்கெட்ல வரும். சரியா? ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ், டெஸ்டிங் டெவலப்மெண்ட் சர்வர்ஸ் எல்லாமே S3 S4 டிக்கெட்ஸ் வரும். அதே நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் எல்லாமே S1 S2 டிக்கெட் வரும். டெஸ்டிங் டெவலப்மெண்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே S4 S3 தான் வரும். S1 டிக்கெட் வந்துச்சுன்னா you will have to provide RCA, root cause analysis. அதை நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் RCA, வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட் அப்படிங்கிற வேற செஷன் நான் சொல்றேன். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. S1 டிக்கெட்டா இருந்தா we will have to provide RCA, root cause analysis. எது root cause analysisனா என்ன ரீசனுக்காக அந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை அடுத்து வராம இருக்க என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படி சொல்லி ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். வாட் இஸ் RCAங்கிறது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, yes, any doubts? Then next போறேன் நானு. So what is incident? எப்படி இன்சிடென்ட் ஜெனரேட் ஆகுது, அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு S1 S2 S3 S4 அது SLAs என்ன, இது மெயின். சரி, நெக்ஸ்ட் செஷன் போறேன். இதுல டவுட் இருக்கா கைஸ்? எனி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ப்ரோ சொல்லுங்க. டவுட் இல்லைன்னு சொன்னேன் ப்ரோ. ஃபைன் ஃபைன்.